வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம அல்ஃபஹம் சிக்கன், அதாவது அரேபியன் கிரில்டு சிக்கன் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். சில பேர் ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி கிரில்டு சிக்கன் செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ரெண்டு ஆப்ஷனுமே பார்க்கலாம். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்க்குறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். இப்போது எல்லா ஸ்பைசஸும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 4 பெரிய லெக் பீஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா டீப் கட்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் வாங்கும்போதே இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதான் கிரில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சிக்கன் மசாலாலாம் நல்லா கோட் பண்ணிக்கலாம். அந்த கட்ஸ்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா டீப்பாக தடவி விடுங்க. இப்போது இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஓவர் நைட் மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்காச்சும் மேரினேட் பண்ணி வைங்க. நான் வந்து 2 பீஸ் ஓவனில் வைக்க போகிறேன். மீதி 2 பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஓவனில் வைக்கிறதா இருந்தால் அந்த கிரில் ரேக்கில் வச்சுட்டு ஒரு சைடும் ஒரு 20 மினிட்ஸ் கிரில் பண்ணணும். இப்போது பேனில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது சிக்கன் பீசஸை வச்சிடலாம். 2 பீஸ் மட்டும் வைக்கிறேன். இது மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது திருப்பி விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது இந்த சைட் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 சைடுமே சிக்கன் சூப்பராக குக் ஆகிருக்கு. கிரில் பண்ண மாதிரியே தான் இருக்குது. இப்போது பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸும் ஓவனில் கிரில் பண்ண சிக்கன் பீசஸும் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். பார்க்க அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் சேமாக தான் தெரியுது. இப்போது ஒரு சின்ன பீஸ் சார்கோலை நல்லா நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைனா பட்டர் ஊற்றிட்டு உடனே மூடி வச்சுருங்க. இந்த ஸ்மோக்லாம் அடங்கினதும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட செமையாக இருந்துச்சுங்க. நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. இனி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணலாம். இனி கடைக்கு போய் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரி சேம் டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது கூட குபூஸ் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் செம காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.